இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாள் உம்மை போற்றுவதற்கும், உம்மை புகழ்வதற்கும், உம்மை ஆராதிப்பதற்கும், உமக்கு நன்றி செலுத்துவதற்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்வில் ஒரு நாள். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே உமது சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக எங்களை மாற்றும். உம்முடைய அருள்கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இறைவார்த்தையின் ஆற்றலில், இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கின்ற மக்களாக, உம்முடைய அருள்கரத்தால் நாங்கள் நடக்கின்ற மக்களாக எங்களை மாற்றும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு ஓடுகிறேன். தூய பவுல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து வைக்கின்ற ஒரு அனுபவம் தான் இது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் நமக்கு தருகின்ற ஒரு அனுபவம் தான் இது. மறக்க வேண்டியவற்றை மறக்க வேண்டும், நினைக்க வேண்டியவற்றை மட்டும் நினைக்க வேண்டும். இயேசுவுக்கு மகிழ்ச்சி தராததை மறக்க வேண்டும். இயேசுவை வாழ்த்தி உயர்த்தாததை மறக்க வேண்டும். நமது வாழ்வுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதை மறக்க வேண்டும். ஒரு அம்மா, கிட்டத்தட்ட ஒரு 55 வயது மதிக்கக்கூடிய ஒரு அம்மா, அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்திதான், ஃபாதர், 25 வயதில் 25-26 வயது இருக்கும்போது என்னுடைய சகோதரி செய்த ஒரு செயலை என்னால் மறக்க முடியவில்லை. இன்றும் எனது சகோதரி எனக்கு துரோகம் செய்தாள் என்று நான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன். அவளுடைய துரோகத்தை என்னால் மறக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. இப்படித்தான் அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள். 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் கடந்த பிறகும் ஒரு சிலவற்றை மறக்க முடியவில்லை. அன்புமிக்கவர்களே, இவ்வாறு மறக்க முடியாத சூழல் இருக்கும்போது ஆசீர்வாதம் நம்மில் நிலைக்காது. மன்னிப்பு கொடுக்க முடியாத போது அந்த ஆசீர்வாதம் நம்மில் இருக்காது. அதுதான் தான் மறக்க வேண்டியதை மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டியதை மன்னிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் முன்னால் இருக்கின்ற இயேசுவை பார்த்து நாம் கண்மன், அவரை மட்டும் கண்மன் கொண்டு ஓடி வருவோம். எனவேதான் தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார், நான் இந்நோக்கம் நிறைவேறும் என்று நான் எண்ணவில்லை, மாறாக ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்தவற்றை, பழையவற்றை, என்னுடைய வாழ்க்கைக்கு உதவாதவற்றை, என்னுடைய வாழ்க்கைக்கு வளம் சேராதவற்றை, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தாதவற்றை, என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் கிடைக்காத ஒன்றை நான் மறந்துவிட்டேன், நான் நினைக்க மாட்டேன், மாறாக முன்னால் இருப்பதை கண்முன் கொண்டு ஓடுகிறேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, அதுதான் எனக்கு வாழ்வளிக்கிறது, அதுதான் என்னுடைய எதிர்காலத்துக்கு உரமாக இருக்கின்றது. அதுதான் ஆண்டவர் இயேசுவை கண்முன் வைத்துக்கொண்டு நான் ஓடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.